ரஜினியின் வைராக்கியம் ஒரு சினிமா கதை. சென்னை, 1978ஆம் ஆண்டு. கோடை காலத்தின் வெயில் தகதகவென ஏவிஎம் ஸ்டுடியோவின் தார் சாலைகளில் பிரதிபலித்துக் கொண்டிருந்தது. அத்தியாயம் 1. அந்த பழைய கார். இளம் நடிகர் ரஜினிகாந்த் தனது 16 வயதினிலே மற்றும் 6லிருந்து 60 வரை போன்ற படங்களின் மூலம் மெல்ல மெல்ல மக்கள் மனதில் இடம் பிடித்து கொண்டிருந்த காலம். தனது உழைப்பில் சிறுகச் சிறுகச் சேர்த்த பணத்தில் ஒரு பழைய வெளிநாட்டு காரை வாங்கியிருந்தார். அது அவருக்கு ஒரு வாகனம் மட்டுமல்ல, அவரது உழைப்பின் அடையாளம். அன்று ஒரு பெரிய தயாரிப்பு நிறுவனத்தின் படப்பிடிப்பு. தனது காரை அவரே ஓட்டிக்கொண்டு ஏவிஎம் ஸ்டுடியோவின் பிரம்மாண்டமான நுழைவு வாயிலைக் கடந்து உள்ளே நுழைந்தார். ஸ்டுடியோவின் உள்ளே இருந்த ஒரு பெரிய வேப்ப மரத்தடியில் நிழலாக இருந்த ஒரு இடத்தில் தனது காரை நிறுத்தினார். அத்தியாயம் 2. விழுந்த அவமானம். காரிலிருந்து இறங்கி தனது சிகை அலங்காரத்தைச் சரிசெய்து கொண்டிருந்தபோது அங்கிருந்த ஒரு அதிகாரமிக்க தயாரிப்பு நிர்வாகியின் குரல் இடியென கேட்டது. ஏய், யாருப்பா அது? அந்த பழைய டப்பாவை இங்கே கொண்டு வந்து நிறுத்தியது? ரஜினி அமைதியாக திரும்பி பார்த்தார். அந்த அதிகாரி அவரை நோக்கி வேகமாக வந்து கொண்டிருந்தார். நீ ரஜினிகாந்த் தானே? இன்னும் 4 படம் ஒழுங்கா ஓடல, அதுக்குள்ள இம்போர்ட்டட் கார்ல வந்து பெரிய ஆட்கள் நிறுத்துற இடத்துல நிறுத்துவியா? முதல்ல காரை வெளியே எடு என்று கத்தினார். அங்கிருந்த தொழிலாளர்கள், மற்ற துணை நடிகர்கள் என அனைவரும் ரஜினியையே பார்த்தனர். அந்த அதிகாரியின் வார்த்தைகள் ரஜினியின் மனதை ஈட்டியாக துளைத்தன. சார், இங்க நிழலா இருக்குன்னு தான் நிறுத்தினேன் என்று ரஜினி மென்மையாகச் சொல்ல முயன்றார். நிழலாவது நிஜமாவது? வெளியே போ. வெளியே போய் ரோட்டோரமா நிறுத்திட்டு நடந்து வா. இது பெரிய ஸ்டார்கள் வர்றா இடம் என்று சொல்லிவிட்டு அந்த அதிகாரி ஏளனமாகச் சிரித்தார். அத்தியாயம் 3. மௌனமான சபதம். ரஜினி எதுவும் பேசவில்லை. ஒரு நிமிடம் கண்களை மூடினார். அவமானத்தால் சிவந்திருந்த அவரது முகம் ஒரு கணம் வைராக்கியமாக மாறியது. மீண்டும் காருக்குள் ஏறி ஸ்டுடியோவிற்கு வெளியே கொண்டு போய் தார் சாலையில் நிறுத்தினார். அன்று படப்பிடிப்பு முடியும் வரை அவர் யாரிடமும் அதிகம் பேசவில்லை. ஆனால் அவரது மனதிற்குள் ஒரு குரல் ஓடிக்கொண்டே இருந்தது. எந்த இடத்தில் அவமானப்படுத்தப்பட்டாயோ அதே இடத்தில் உன்னை தேடி வந்து வரவேற்பு அளிக்க வைக்க வேண்டும். தனது மேனேஜரிடம் சொன்னார். இப்போதைக்கு கார் வேண்டாம், நான் ஒரு டாக்ஸியிலேயே போய்க்கொள்கிறேன். அத்தியாயம் 4. காலச்சக்கரம் சுழன்றது. ஆண்டுகள் உருண்டோடின. ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் ஆக உயர்ந்தார். அவரது படங்கள் வசூலில் சாதனை படைத்தன. இப்போது அவர் வெறும் நடிகர் மட்டுமல்ல, ஒரு சகாப்தம். அதே ஏவிஎம் ஸ்டுடியோ. மீண்டும் ஒரு பெரிய படப்பிடிப்பு. இந்த முறை அந்த ஸ்டுடியோவின் வாசலில் பெரிய கூட்டமே நின்றது. தூரத்தில் ஒரு மிக நீளமான கருப்பு நிற சொகுசு கார் லிமுசீன் மின்னிக்கொண்டு வந்தது. ஸ்டுடியோவின் செக்யூரிட்டிகள் ஓடிவந்து சல்யூட் அடித்து கதவை திறந்தனர். கார் நேராக அதே வேப்ப மரத்தடிக்கு வந்தது. அங்கிருந்த அதிகாரிகளும் தயாரிப்பாளர்களும் ஓடிவந்து காரின் கதவை திறக்க காத்திருந்தனர். அத்தியாயம் 5. வெற்றியின் புன்னகை. கார் கதவு திறக்கப்பட அதே ரஜினிகாந்த் ஸ்டைலாக காலை கீழே வைத்தார். கருப்பு கண்ணாடி, ஒரு மெல்லிய புன்னகை. அன்று அவரை அவமானப்படுத்திய அதே அதிகாரி இப்போது வயதாகிவிட்டிருந்தது. குனிந்து கைகூப்பி, வாங்க சார். காருக்கு எதுவும் துணி போட்டு மூடணுமா சார்? வெயில் படாம பார்த்துக்கிறோம் என்றார் பணிவாக. ரஜினி அந்த மரத்தடியையும் அந்த அதிகாரியையும் ஒருமுறை பார்த்தார். பழைய நினைவுகள் மின்னல் போல வந்து சென்றன. அவர் எந்த கோபத்தையும் காட்டவில்லை. பரவாயில்லை சார், அப்படியே இருக்கட்டும் என்று சொல்லிவிட்டு தோளில் துண்டை போட்டு தனது ட்ரேட்மார்க் நடையுடன் படப்பிடிப்பு தளத்திற்குள் நுழைந்தார். அந்த இடத்தில் நின்றது வெறும் கார் மட்டுமல்ல, ஒரு மனிதனின் அசைக்க முடியாத உழைப்பும் வைராக்கியமும் தான். பாடம்: நம்மை தாழ்த்த நினைப்பவர்களுக்கு நம்முடைய வெற்றியே சிறந்த பதிலடி.